கருவாடு வறுவல் எப்படி செய்கிறது பார்த்துடலாமா? நான் வந்து கருவாடு சுடுதண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கருவாடு தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் சூடானதுமே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த கருவாடு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கருவாடு போட்டாச்சு. ஒரு பக்கம் வெந்தமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும், கருவாடு நல்லா வெந்துடும். இது வந்து இன்னொரு பக்கமாக திருப்பி விட்டுக்கலாம். இதில் வந்து உப்பு போடக்கூடாது, இதுலேயே உப்பு நிறையா இருக்கும். அதனால் கருவாடு ஃப்ரைக்கு உப்பு போடவே தேவையில்லை, அதுவே உப்பு கரிக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ 2 பக்கம் வெந்த உடனே எடுத்துடலாம். அடுத்த முறையும் இதுலேயே போட்டு எடுத்துக்கலாம். இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு ரெட் சில்லி பவுட்ரு 1 டீஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன். சீரகத்தூள் 1 டீஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கருவாடு இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் உப்பு காரம் நல்லா இறங்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணி வச்சிடணும். ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சிட்டோம்ல, அந்த சூடான எண்ணெயிலேயே மிளகாய்த்தூளும் சீரகத்தூளும் வெந்துடும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரசம் சாதம், சாம்பார் சாதம், கீரை, இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.